ஹலோ கேஸ், வெல்கம் டு கயல் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கயல் வந்து அவங்க வீட்டில் எழில் வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டு வந்திருப்பா. அவங்க அம்மா வந்து எழில் ஒன்று இங்கே வரவே இல்லை, வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு எழில் வந்து தேடுறதுக்காக நான் என்ன வேணால் நான் பார்த்துக்கிறேன், என் பையனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு லாக் பண்ணிடுவா. அதில் வந்து கயலோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எழில் மாப்பிள்ளை எங்கே போயிருப்பான்னு தெரியலையே, இங்கேயும் வரலன்னா அப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கயல் சொல்லுவா, இல்லை எனக்கு என்னமோ எங்கே இருக்கான்னு தான் தெரியுது, தோணுது, இவங்க வந்து மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எழில் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி வந்து அவங்க சொல்லுவாங்க, எழிலும் சார் இன்னும் அங்கே வரவே இல்லை, அவங்க சொல்கிறது உண்மைதான் சொல்லிட்டு இந்த மாதிரி உண்மையை சொன்னோடனே கையில் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா. வீட்டுக்கு போயிட்டு எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனந்திட்ட சொல்லி. ஆனந்த் இந்த மாதிரி சொல்லி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாருக்குமே எழில் போகலையான்னு சொன்னோடனே ரொம்ப அப்செட் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே மூர்த்தி கேட்பான், கையில் என்ன மாப்பிள்ளை எங்கே போனாலும் என்னன்னு தெரியவில்லை, மாப்பிள்ளை வந்து அவர் வீட்டுக்கு போகலன்னா அப்போ எங்கே போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையல்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு என்ன தெரியும் மூர்த்தி, அவர் எங்கே எப்போதுமே ஒரு சண்டை போட்டுட்டா உடனே வந்துருவார், இப்போ எங்கே போனார் என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அன்பு சொல்லுவான், அக்கா கவலைப்படாதேக்கா, நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடும் மாமாவை, நான் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு எப்படியாச்சும் தேடி அவர் வந்து கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து ஒரு ஐடியா கொடுப்பான். எப்படின்னா கையல் மாப்பிள்ளை இருக்கார்ல, ஒரு தடவை கூட சண்டை போட்டுட்டு கூட பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் உட்காந்துருந்தாரு, ஞாபகம் இருக்கா, ஒருவேளை அந்த பார்க்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருக்க வாய்ப்பு இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூர்த்தி, நான் போய் தானே பார்க்கில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தர்மலிங்க பெரியப்பா வந்து வந்திருப்பார். வந்துட்டோடனே என்னை மன்னிச்சிட ஆனந்தி அனுன்னு சொல்லிட்டு 2 வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பார் தர்மலிங்க பெரியப்பா. அதோட வந்து அவங்க சொல்லுவாங்க, இதில் என்ன இருக்குது விடுங்க பார்த்துக்கலாம், உள்ளே வாங்க உட்காருங்க பெரியப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தர்மலிங்க பெரியப்பா இந்த மாதிரி கேட்பாங்க, கையில் வந்து மாப்பிள்ளை கிடைச்சார கிடைக்கல, எங்கே போனார் என்னன்னு தெரியுமா ஏதாச்சுன்னு கேட்கும்போது, நானும் அவரை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் பெரியப்பா, எங்கே போனார் என்னன்னு தெரிலன்னு சொல்லும்போது தர்மலிங்க பெரியப்பா சொல்லுவார், அவர் என்ன சின்ன குழந்தை, அதெல்லாம் வந்துருவார், எதுக்கும் கவலைப்படாத, நானும் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறேன் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகுது என்னன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த மாதிரி தர்மலிங்க பெரியப்பா சொன்னது வந்து நான் இது கையலுக்கு வந்து சும்மா ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு தர்மலிங்க பெரியப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்க்கில் தான் எழில் எப்போது கோச்சிக்கிட்டு போனாலும் அது கோவப்பட்டாலோ தனிமையாக இருந்தாலோ அங்கே தான் போய் வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சொல்லிட்டு அந்த பார்க்குக்கு தான் போவார். தேவையான அந்த பார்க்கில் போய் நான் பார்த்துட்டு வரேன் பெரியப்பான்னு சொல்லிட்டு கயல் மட்டும் போயிருப்பா. அப்படின்னா மூர்த்தி நானும் வருவான்னு கேட்கும்போது, இல்லை நான் மட்டும் போயிட்டேன்னு சொல்லிட்டு கயல் மட்டும் பார்க்கில் போய் தேடிக்கிட்டு இருப்பா, ஒரு ஆளாக தேடிக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பார்க்கில் எழில் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு இருப்பார், அது பார்க்கறதுக்கு எழில் மாதிரியே இருக்கும். கயல் வந்து எழில் தான் போன நினச்சிட்டே போய் எழில் வந்து அவரை கூப்பிடோன்னே, என்னாச்சு மேடம் சொல்லிட்டு அவர் கேட்கும்போது பார்த்தா வேறு ஆளை பார்த்துட்டு, சாரி மன்னிச்சிருங்க, நான் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு கையில் வந்து அந்த பார்க்கில் வந்து ஒரு பெஞ்ச் இருக்குமா, அந்த பெஞ்சில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்ச்மேன் வந்து அந்த பார்க்கில் வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்க வந்து கையிலுக்கு தெரிஞ்சவர் போல், அவர் வந்து பார்த்துட்டு கையில் என்னமோ இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அவர் நடந்த எல்லாமே சொல்லுவாள். இந்த மாதிரி எனக்கு ஹஸ்பண்டுக்கும் சின்ன சண்டை, அவங்க வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க, ஒருவேளை அவர் இங்கே வந்திருப்பார்னு நினச்சி நான் வந்தேன், ஆனால் இங்கே அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் சொன்னோடனே வாட்ச்மேன் சொல்லுவார், எழில் சாரா, எழில் தம்பியை வந்து நான் நேற்று தான் பார்த்தேன், நைட்டு ரொம்ப கோவமாகிட்டு போயிட்டு இருந்தார், நான் கூப்பிட்டேன், அதில் காதில் கூட வாங்காமல் போயிட்டு இருந்தார், ஏன்னா நான் என்னன்னு நினச்சேன்னா ரொம்ப பெரிய கோவத்தில் இருக்கார், அதனால தான் திரும்பி கூப்பிடல, இல்லாட்ட கூப்பிட்டு என்னென்னு விசாரிச்சிருப்பேன், இந்த சைடு தான்ப்பா போனார், போயிட்டு ரைட் எடுத்து போனாருன்னு சொன்னேன், ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்து போனார்னு சொன்னோன்னே தேங்க்ஸ்னா சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கையில் வந்து இந்த மாதிரி அன்புகிட்ட கால் பண்ணி, அன்பு மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா, இங்கே தான் எங்கேயோ இந்த தெருவில் தான் இருக்காரு, நீ தேவையான நீ போலீஸ் ஃபோர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிதாவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே அவளை தானே ஃப்ரீயாக விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பு வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, எங்கள் மாமாவை காணோம்னு சொல்லிட்டு. அவர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன அன்பு உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக காணாம விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு ஆல் ஃபோர்ஸ் போலீஸ்லாம் போட்டு தேட சொல்கிறாங்க. ஃபோட்டோலாம் வச்சு எழில வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இங்கிட்ட ஒரு மூர்த்தி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து இருக்கால தர்மலிங்கத்தோட ஒய்ஃப், அவள் வந்து இந்த குடும்பத்தில் என்ன ஒரு ஆளாக காணாமல் போயிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மூர்த்தி காணாமல் போனால், 2வது ஆனந்தை கடத்தினாங்க, இப்போ இந்த எழில் பையன் காணாமல் போயிட்டான், இது வந்து கையல் குடும்பம் என்ன குடும்பம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாரியாமா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போக இங்கிட்ட வந்து பாலுவோட பிரதர் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, ஆனந்தியோட கல்யாணம் நின்று போச்சுடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னென்ன சொல்கிறேன், நான் அவளை சொல்லி வந்து நீ தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின, ஆனந்தியோட கல்யாணத்தை நீ தானே நிப்பாட்டினா சொல்லிட்டு லூஸ் மாதிரி கேட்டுட்டு இருப்போம். அதோட நான் எப்போ நிப்பாட்டுவேன், நீ அவளை சொல்லி நான் நிப்பாட்டுவாம இருப்பேனடா, நான் ஒன்றும் நிப்பாட்டலடா, நீ சொன்ன உடனே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வர சொல்லிட்டேன், இதை வந்து கடவுளாக பார்த்து உங்க அந்த ஆனந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்களான்னு சொல்லணும், என்னென்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு சொல்லும்போது இவன் வந்து தனம் வந்து எல்லாத்தையுமே அவன் அண்ணன்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக இவன் வந்து அந்த பாலு கூட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி கௌஷிக்கை பற்றி சொல்லிட்டு இருக்கான். கௌஷிக் இருக்கான்ல அந்த ஆனந்திக்கு பார்த்த மாப்பிள்ள, சரியான சைக்கோ வேண்டாவன், ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து கொண்டு அவன் வீட்டில் பறிச்சு வச்சுருந்துருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஆனந்தியை வந்து கிட்னாப் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே என்னென்ன சொல்கிற, அவ்வளோ பெரிய கேடு கட்டவனாவன் சொல்லிட்டு இந்த மாதிரி பாலு ஷாக் ஆகிட்டு
சொல்லிட்டு எனக்கு மட்டும் வர கோவத்துக்கு நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா அவன் கௌஷிக் வந்து என் கையாலே அடிச்சு கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு டே விட்றா விட்றா அதான் இப்போ அது எப்படியோ ஆனந்தி கல்யாணம் நின்று போச்சுல ஆனந்தி உனக்கு தான் கடவுளே அப்படிதான் முடிச்சு போறாரு போலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி விடுங்க நான் அதெல்லாம் பற்றி இப்போ பேசிக்கிட்டேன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவார் பாலோட அண்ணன் பாலுக்கிட்ட என்னென்ன சொல்லணும்னு சொல்லும்போது நீ உனக்கிட்ட அடிக்கடி ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான்ல அவன் பேர் எதுவும் தரலன்னு சொல்லணும் ஆமாம் நான் சொன்னேன்னு சொல்லும்போது அவன் வேற யாரும் இல்லை ஆனந்தியோட அக்கா ஹஸ்பண்டு கையிலோட புருஷன் தான் அது எனக்கு இப்போ தான் தெரியும் சொன்னோன்னே என்னென்ன சொல்கிற அப்போ அவன் இருக்கிற வரைக்கும் என்னையும் ஆனந்தி சேர விட மாட்டேன்னு சொல்லும்போது யாராக இருந்தால் என்னடா நான் இருக்கேன்டா அவனை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த மூர்த்தி சண்டைக்கு வருவான் இந்த இவன் சண்டைக்கு வருவான் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது ஆனால் நான் அண்ணன் இருக்கேன் நான் எப்படியாச்சும் ரெண்டு பேரும் இது பண்ணிவிட்டு உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சிருவேன்டா சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி இப்போ என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பாலு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் இன்னொரு விஷயம்டா பாலு இது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க இப்போ தானே கால் பண்ணி சொன்னாங்க உன்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த எலியில் அவனை போட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கையகாலை முறிச்சு போட்டு ரோட்டோரமாக அடிச்சு போட்டு வந்துட்டாங்களாண்டா கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு சொன்னேன் என்னென்ன சொல்கிறீங்க ஏன் யார்கிட்ட அவங்க அடிச்சாங்க சொல்லும்போது என்ன கேட்டால் நீ தான் அடிக்க சொன்னியா அடிச்சாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னேன் நான் எதுவும் போதில் வளரி இது பண்ணேன்னு சொல்லும்போது வேற என்னடா பண்ணுறது இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் வேறு யாருக்கும் தெரிய வேணாம் ஓகேவா ஏன்னா அவன் வந்து சீரியஸாக இருக்கானா எங்கே ஆவானா என்னன்னு தெரியல ஒரு உயிரி கூட ஆபத்து இருந்தாலும் இருக்கலாம் அந்த மாதிரி அடிச்சு போட்டேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க இப்போ அவர் எந்த நிலைமையில இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலோட அண்ணன் பாலோட சொல்லும்போது இந்த விஷயம் தனவுக்காக தெரியுமானுங்க தனக்குலாம் தெரியாதா சொன்னா அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப கெட்டவன்னு நினச்சிருவாங்க நம்மளுக்காக வந்து அவங்க ஃபேமிலிட்ட சண்டை போட்டுட்டு மூர்த்திக்கிட்டலாம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உண்மையிலே தனமும் நம்மளை வெறுத்துருவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலுக்கிட்ட வந்து ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னென்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே என்ன போங்க நாங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் நான் என்னடா பண்ண என்ன போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாலோட பிரதர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த மாதிரி எளியில் தேடிட்டு இருப்பாங்க தேடிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒருத்தர் நியூஸ் கிடைக்குது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரோட்டோரமாக அடிபட்டு கிடந்தாரு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் கிடைச்சோன்னே அதே ஏரியா பக்கம் தான் அதோட வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அன்புக்கு கால் பண்ணி அன்பு கொஞ்சம் ஒரு விஷயம் அன்பு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து இப்போ தான் வந்து அட்மிட் பண்ணாராம் இப்போ ஹாஸ்பிட்டலில் அவர் உங்கள் மாமா இருக்கும்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது வந்து அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பு சொன்னே சரி சார் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் நான் வரேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த போலீஸும் அவரும் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அன்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு மாமா தான் யார் இது பண்ணான்னு தெரிலன்னு சொல்லும்போது சரி அன்பு பதட்டப்படாதீங்க இது முதல்ல வந்து உங்கள் ஃபேமிலிட்ட சொல்லுங்கள் இது யார் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து உள்ள தெளிவாக நாடகம் கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது சும்மா விடக்கூடாது சார் என் மாமா மேலே கை வச்சிருக்காங்க அவங்க அவன் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த விஷயத்தை நான் எப்படி அக்காட்ட சொல்லுவேன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அன்பு வேறு வழி இல்லை நீங்கள் சொல்லி தான் அன்பு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் அக்காட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும்னு சொன்னோன்னே அந்த மாதிரி கால் பண்ணி அவங்க அக்காட்ட சொல்கிறேன் கையில்கிட்ட கால் பண்ணி அக்கா மாமா இருக்கட்டும் தெரிஞ்சிருச்சுக்கா உடனே இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கக்கான்னு சொன்னோன்னே என்னாச்சு எலிலுக்குன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு வேகமாக ஓடி வரான் கையில் ஓடி வந்தோடனே அந்த நிலைமையில வந்து எலியில் பார்த்தோன்னே கையிலுக்கு ரொம்ப அழுக வந்துடுது உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அதில் அக்கா அழுகாதீங்கன்னு சொன்னி எல்லாருமே வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க மூர்த்திலாம் அழுக ஆரம்பிச்சிடறான் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அதோட வந்து இந்த எபிசோட் வந்து இதோட முடிச்சிடுறாங்க அப்படின்னா எளியில் காட்டி இதோட முடிச்சிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நடப்பவே செய்யும்